நீ ஏன் சிரிக்கிறாய்? நீ ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒய் ஆர் யூ லாஃபிங்? நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா ஐ காட் அ லிட்டில் பிஸி. ஐ காட் அ லிட்டில் பிஸி. வேறு ஏதாவது இப்போ பேசி முடிக்கும் போது வேறு ஏதாச்சும் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷனில் வேறு ஏதாவது அப்படின்னு கேட்குறப்போ எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லைப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா நத்திங் எல்ஸ். இது என்னோடது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் மற்றவங்க கிட்ட இருக்கு, அது நம்மளோடது அப்படிங்கிறத சொல்றதுக்கு இது என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் மைன். எனக்கு அதை பத்தி தெரியாதுப்பா அப்படிங்கிறத எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ. இது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஐ நோ. திரும்பவும் முயற்சி பண்ணு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகுறாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக திரும்பவும் முயற்சி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ட்ரை அகெயின். உண்மையாவா? இப்போ நம்ப முடியாத விஷயம் ஏதாவது நம்ம கேள்விப்படும் போது உண்மையாவா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்க்கலாம். ரியலி. சிம்பிள் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எப்பப்பா ஊருக்கு போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். a few days ago. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வருங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள்.